சக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. நம்ம இந்த நாயன்மாருடைய பெருமையை ஆதி காலத்திலலாம் சொல்லுவாங்க, புராணம் சொல்லுவாங்க. ஏன் கொஞ்ச காலத்துக்கு முன்ன நாயன்மாருடைய சிறப்பை இவர் இப்படி பிறந்தார் அப்படி. இப்போ எல்லாமே நாடகமாக போயிடுச்சு. நாடக காட்சியில் போகிறதால அதெல்லாம் மறைக்கப்பட்டு. ஏன்னா காமத்துடைய பிரதிஷ்டி, 8 காமக்கன்னிகள் இருக்க பிரதிஷ்டி எல்லாத்தையும் மறைக்கும். யாரும் இதிலிருந்து தப்ப முடியாது. அதனால தான் யாருமா தபபலன் இருக்கா? ஏன் எங்கள் முனிவர் எங்கே, ரிஷிகள் எங்கே, மகான் எங்கே, யோகியர் எங்கே, பண்டிதர் இவங்கெல்லாம் எங்கே, எதனால் மறைஞ்சாங்க அப்படின்றது சிறப்பை இப்போ சொல்லிட்டு தான் வரோம். இவர் புகழ்ச்சோழநாயனார். இமயமலையிலே புலிகொடியை ஏற்றி உலகையே வெண்குடை நிழலுக்கு அடிபணிந்த செய்த புகழ்ச்சோழநாயனார். மங்காத புகழ் தந்த மாமன்னர். சோழருக்கு தலைநகரமாய் விளங்கும் திருத்தலம் உறையூர். உறையூர் மக்களே, உங்களுடைய சிறப்பை சொல்றேன். அந்த ஊர் மக்களை இதை பாருங்க. ஏன்னா ஒரு ஊருக்கு ஒரு அடியார் இருப்பாங்க. அந்த ஊருள்ள இருக்க சிவடியார் இதை பார்த்தாவே போதும், காதால கேட்டா போதும். இந்த காமல் கிட்ட நெருங்க மாட்டார். இந்த அதர்ம பேய்கள்லாம் கிட்ட நெருங்க மாட்டார்கள். உங்களுக்கு அடுத்தபடி ஒரு சிவ அடியாரா கொடுப்பார்கள். உறையூர் ஊரிலே எழுந்தி நிற்கும் புகழ் சோழ மன்னன். இவர் சிவன் மீது அளவில்லா அன்புடையார். இவர் அளவில்லா அன்புடையவர். சிவன் அடியார்களை கேட்கும் செல்வங்களையும் அமுதுகளையும் தந்து மகிழ்வார். சிவதலங்களுக்கெல்லாம் திருப்பணி செய்து மகிழ்வார். இவருடைய அன்பை கண்டு சிவபெருமான் இவர் மீது அளவில்லா அன்பு கொண்டு இவருக்கு திருக்காட்சியை தந்து கைலாசத்துக்கு அழைக்கப்பட்ட இந்த புகழ்ச்சோழமாய நாயனாரின் திருப்பெருமையை இந்த பியூட்டிஃபுல் சேனலிலே சொல்லி மகிழ்வோம். இதை கண்டு மகிழுங்கள். ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.